Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல ரம்யா பாண்டியன் செஞ்ச மங்களூர் ஸ்பெஷல் சிக்கன் கீ ரோஸ்ட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தாமு சார் சொன்ன மாதிரி சூடான ரைஸ்ல இத போட்டு அதுக்கு மேல அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படி இருந்தது சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். இதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 5 வரமிளகாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இந்த கீ ரோஸ்ட்டு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். புளியோட டேஸ்ட்டு லைட்டாக தெரிஞ்சால் போதும். எந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 துண்டு பூண்டு. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்யிலேயே அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொன்னது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கிட்ட இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு இந்த கீ ரோஸ்ட்டு நல்லா ஃப்ளேவரோடு கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வெளியே வரும். இந்த தண்ணியிலே தான் சிக்கனை நல்லா குக் பண்ணணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது நமக்கு ட்ரையாக ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிடச்சதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் மூடி போடாமல் ஓப்பன் பண்ணி விட்டே நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 7 to 8 நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். இந்தளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க. சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அதே மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் புளி அப்புறம் வெல்லம்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு புளிப்பு அப்புறம் இனிப்பு அப்புறம் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.